இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. 1085 கோடியே 30 லட்சம் ரிங்கெட்டின் PTPTN கல்வி கடன் இன்னும் திரும்ப செலுத்தப்படவில்லை. தேசிய உயர்கல்வி கடனுதவி திட்டம் PTPTN-இன் கல்வி கடனுதவியை திரும்ப செலுத்தும் வழிமுறையை மறு ஆய்வு செய்வதோடு அதன் நிர்வாகத்தின் மீதான கண்காணிப்பையும் அதிகரிக்க வேண்டும். கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை 12 லட்சம் பேரை உட்படுத்தி 1085 கோடியே 30 லட்சம் ரிங்கெட் PTPTN கல்வி கடன் இன்னும் திரும்ப செலுத்தப்படவில்லை என்று தேசிய தணிக்கை துறை தலைவர் டாக்டர் ஸ்ரீ வான் சுராயா வான் முகமது ரட்சி தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டின் கூட்டரசு நிறுவனங்களின் நிதி அறிக்கைகள் தொடர்பில் தேசிய தணிக்கைத்துறை சமர்ப்பித்திருந்த 2025 முதலாவது அறிக்கையின் மூலம் இது தெரிய வந்துள்ளது. கடந்த 2019 முதல் 2023ஆம் ஆண்டு வரை நிலுவையில் உள்ள கல்வி கடனை திரும்ப செலுத்துபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதாக நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் கூறினார். 5 பொது ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்களின் அடிப்படை ஆராய்ச்சி நிதியகத்தின் நிர்வாகத்தை செயல்படுத்துவது குறித்து கருத்துரைத்த வான் சுராயா திட்டமிட்டபடி இத்திட்டங்களை செயல்படுத்துவதை உறுதி செய்யவும் முதன்மை செயல்திறன் குறியீடு KPI-ஐ அடையவும் வழக்கமான கண்காணிப்பு தேவை என்று குறிப்பிட்டார். நெட் எனர்ஜி மீட்டரிங் ஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பிக்க தமிழ் சீன பள்ளிகளுக்கு அனுமதி. அமைச்சுகள் மற்றும் அரசாங்க நிறுவனங்களான NEM, GoMEN பிரிவில் நிகர ஆற்றல் அளவீட்டின் கீழ் உள்ள ஒதுக்கீட்டிற்கு சீன மற்றும் தமிழ் பள்ளிகள் நேற்று முதல் விண்ணப்பிப்பதற்கு மலேசியாவின் நிலையான எரிசக்தி மேம்பாட்டு அமலாக்க தரப்பு செடா அனுமதி அளித்திருக்கிறது. பெட்டலிங்ஜயா நாடாளுமன்ற உறுப்பினர் லீசியான் சுங்கும் கிளான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவும் இத்தகவலை அறிவித்திருந்தனர். இதற்கு முன்னர் அரசாங்க உதவி பெறும் பள்ளிகள் நோவா எனப்படும் நெட் ஆஃப்செட் வர்ச்சுவல் அக்ரிகேஷன் திட்டத்தின் கீழ் உள்ள ஒதுக்கீட்டிற்கு மட்டுமே விண்ணப்பிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டதாக அவர்கள் கூறினர். நாட்டில் உள்ள பொது பள்ளிகள், பெரிய நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறைகளுடன் வரையறுக்கப்பட்ட ஒதுக்கீட்டுக்கு போட்டியிடுவதே இதற்கு காரணமாக அமைகிறது. எனினும் பொதுவாக அதிகமான ஒதுக்கீட்டை NEM, GoMEN கொண்டிருப்பதாக லீ கூறினார். இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஜெர்மனியில் பழமைவாத கட்சி அபார வெற்றி. ஜெர்மனியில் நடைபெற்ற பொது தேர்தலில் பழமைவாத கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து அந்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் ஃபிரீட்ரிச் மெர்ஸ் புதிய பிரதமராக நியமிக்கப்படவிருக்கிறார். இத்தேர்தலின் வழி அக்கட்சி அதன் ஆதரவை இரட்டிப்பாக்கியுள்ளதை இந்த முடிவுகள் காட்டுவதாக, அதோடு இரண்டாம் உலக போருக்கு பின்னர் அக்கட்சி பெற்றிருக்கும் வலுவான வெற்றி இதுவென்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தேர்தலை தொடர்ந்து அந்நாட்டின் நடப்பு அதிபர் ஒலாஃப் ஸ்கோல்ஸ் தாம் பிரதிநிதிக்கும் சமூக ஜனநாயக கட்சியின் SPD-யின் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் நிலைக்கு ஆளாகியுள்ளார். மேலும் இத்தேர்தலை ஏற்றுக்கொள்வது கடினமாக உள்ளதாகவும் அவர் கூறினார். இத்தேர்தலில் ஃபிரீட்ரிச் மெர்ஸின் கட்சி 28 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்த வேளையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட SPD-க்கு இதுவரை இல்லாத அளவிற்கு 16 விழுக்காட்டு வாக்குகளே கிடைத்திருந்தன. அயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் தேர்தல் கேந்திரத்தை முடுக்கியது மாய்காவை பொறுத்தவரை 4 முறை வெற்றி பெற்ற தொகுதி என்பதால் அயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் களப்பணி என்பது அவ்வளவு கடினமாக இருக்காது. எனினும் தற்போதைய அரசியல் சூழல் அங்குள்ள மக்களின் மனங்களில் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதா அல்லது அவர்களின் மனங்களை கவர்ந்துள்ளதா என்பதை ஆராய்வதற்கு தாம் தேர்தல் கேந்திரத்தை முடுக்கிவிட்டுள்ளதாக அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். தாபா நாடாளுமன்றத்தின் கீழ் இச்சட்டமன்றம் இருப்பதால் இடைத்தேர்தலை முன்னிட்டு தமது சார்பிலும் மாய்கா சார்பிலும் அங்கு தேர்தல் கேந்திரம் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் துணைத் தலைவரும் ஆகிய டாக்டர் ஸ்ரீ சரவணன் கூறினார். அதில் குறிப்பாக மாய்காவில் மகளிர், இளைஞர், புத்ரா புத்ரி ஆகிய பிரிவினர் அங்கு நேரடியாக களமிறங்கி மக்களை சந்திப்பர். அதன் மூலம் அங்கு உள்ள மக்களின் தேவைகள், எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றை கண்டறிய முடியும் என்று நம்புகிறேன் என்று அவர் கூறினார். மேலும் அடுத்த மாதத்தில் இஸ்லாமியர்களின் நோன்பு தொடங்கும் வேளையில் ஒவ்வொரு ஆண்டை போல இம்முறையும் நாடாளுமன்றத்தின் சார்பில் அவர்களுக்கான ஒதுக்கீடுகள் முறையாக வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு வரை பெண் திட்டம் மூலம் 3577 தொழில் முனைவோர் பலன். கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரையில் இந்திய பெண் தொழில் முனைவோர் 3577 பேருக்கு
பெண் திட்டத்தின் மூலம் 3,26,50,000 ரிங்கிட் நிதி வழங்கப்பட்டுள்ளது. அமானா இக்தியார் மலேசியாவின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட இம்முயற்சி இந்திய பெண்கள் பலர் தொழில்துறையில் ஈடுபட்டு தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் மேம்படுத்திக் கொள்ள பெரிதும் உதவுவதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இல்லத்தரசிகள் குறு தொழில் முனைவோராக ஈடுபட ஊக்குவிக்கும் குறிப்பாக அண்மைய தொழில்நுட்பம், திறன் பயிற்சி மற்றும் வணிக திறன்களை பயன்படுத்துவதற்கு அமைச்சின் முயற்சிகள் குறித்து நேற்று மக்களவையில் சுங்கை பசார் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ முஸ்மின் யாஹ்யா எழுப்பிய கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். ஊழல் குறித்து மேலும் பல முக்கிய நபர்கள் எஸ்பிஆர்எம்மால் அழைக்கப்படுவார்கள். நாட்டில் பல முக்கிய நபர்கள் எஸ்பிஆர்எம்மிடம் வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்படுவார்கள் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எஸ்பிஆர்எம்மின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். நாட்டின் 9வது பிரதமரின் 4 முன்னாள் அதிகாரிகள் ஊழல் தொடர்பில் அண்மையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து விரைவில் எஸ்பிஆர்எம்மிடம் வாக்குமூலம் அளிக்க பிரமுகர்கள் உட்பட மேலும் பல நபர்கள் அழைக்கப்படுவார்கள். இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் சம்பந்தப்பட்ட பல நபர்களை சாட்சிகளாக தமது தரப்பு அழைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தற்போது அதன் அதிகாரிகளால் நடத்தப்பட்டு வருவதாகவும் இதுவரை அதிகாரிகள் பலர் கைது நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதையும் அவர் உறுதிப்படுத்தினார்.